மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பு பெறுவதற்கு கல்விஸ்தானாதிபதி கிரகமும் புதனும் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் லக்னத்திலேயோ 4ஆம் இடத்துல அல்லது 8ஆம் இடத்துல இந்த இடத்துல இருந்தால் பட்டப்படிப்பு அமையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் செவ்வாய் சனி தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு பாலிடெக்னிக் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட கல்வி அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் சனி பகவான் நல்ல பலமாக ஆட்சியாகவோ மகர கும்ப ராசியிலோ அல்லது துலாம் ராசியிலோ உச்சமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, நல்ல ஆட்சியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இயந்திரவியல் சார்ந்த கல்வி படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். அதே போல் அந்த டிஎஃப்டி ஃபிலிம் டெக்னாலஜி திரைப்படத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாயும் ராகுவும் ஒரு கம்பைன் இருந்துச்சு அப்படின்னா அவர்களை இதுபோல் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய திரைத்துறைக்கு போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் கூடி இருந்துச்சுனாக்கா அவங்க படிப்பில் நல்ல கெட்டிக்காரத்தன்மையோடு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் மெடிசன் படிக்கிறதுக்கு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்கா அவங்க ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் கெடாமல் இருக்கணும். நம்ம ஏற்கனவே வீடியோஸில் மெடிசன் யார் படிக்கலாங்கிறதுக்கு தனி வீடியோவை போட்டிருக்கோம். ஜென்ரலான அமைப்பில் சூரியனும் செவ்வாயும் நல்ல அமைப்பில் இருந்தாலும் அல்லது சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் சார பரிவர்த்தனையில் இருந்தாலும் மருத்துவத்துறையில் படித்து நல்ல ஒரு டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதே இந்த சூரியனும் செவ்வாயும் சார பரிவர்த்தனை தொடர்பில் இருந்து அவர்களுக்கு புதனும் நல்ல இடத்துல நாம் சொன்ன மாதிரி 1, 4, 8 இந்த இடங்களில் அந்த சூரியன் புதனும் காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மருத்துவத்துறையில் ஹையர் ஸ்டடீஸ் படித்து எம்டி, எம்சிஹெச், இது எம்எஸ், அது மாதிரி சர்ஜன்ஸு இந்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு துறையில் மருத்துவத்துறையில் சிறப்பு நிபுணத்துவ மருத்துவராக மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். பொதுவாகவே அந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிற நபர்களும் மருத்துவம் சம்பந்தம் இப்போ எல்லாருமே ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. ஏன்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீட் எக்ஸாமே 1 வருஷம் ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா மறுபடியும் ஸ்கூல் முடிஞ்சு 2 வருஷம் கூட ட்ரை பண்ணி கோச்சிங் போய் அந்த நீட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் மருத்துவர் ஆவார்கள். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் இதை முயற்சி பண்ணலாம். இதை அறிந்து எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் என்பதனை அறிந்து செயல்படுவது சிறப்பு.